அல்லேலூயா, அல்லேலூயா. யுத்தம் தேவனுடையது. ஆமென். அல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்க்கிற, நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியமும் உங்களுடையதல்ல, யுத்தம் தேவனுடையது. அல்லேலூயா. இது நீங்க சந்திக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனால் அது கடந்து போய் அது வெற்றியாய் ஜெயமாய் நடந்து அது முடியும் பொழுது தெரியும், இதையா நான் சந்திச்சேன், இது எப்படி நடந்து முடிஞ்சது அப்படின்னு சொல்லி நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களை ஆச்சரியத்தின் பாதையிலே நடத்துவாராக. ஆமென். அல்லேலூயா. ஒரு சங்கீத பகுதியை நாம் எல்லாரும் எழுந்து நின்று எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். வாசித்து அப்படியே அதை ஜெபித்து நாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக போக போகிறோம். இன்றைக்கு ஆண்டவர் வித்தியாசமாக நடத்த போகிறார். ஆமென். எல்லாரும் எழுந்து நின்று சங்கீத புஸ்தகம் 18வது சங்கீதம் 679வது பக்கம். இந்த சத்தத்தை யூடியூப்பில் கேட்கிற ஜனங்கள் கூட இந்த சங்கீதத்தை நீங்களும் எழுந்து நின்று வாசியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்ய போகிறார். சங்கீதம் 18 அந்த அடை குறிப்பு, அந்த பிராக்கெட், அதையும் சேர்த்து நீங்கள் வாசிக்கணும். எல்லாரும் சேர்ந்து தான் வாசிக்க போகிறோம். 1லிருந்து 20 வசனங்கள் வரைக்கும் வாசித்து நாம் தொடர்ந்து செய்திக்குள்ளாக நாம் போக போகிறோம். சங்கீதம் 18 ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது. என் பெலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கன்னிகள் என்மேல் விழுந்தது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது. அவர் கோபம் கொண்டபடியால் பர்வதங்களின் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தது. அவர் நாசியிலிருந்து புகை எழும்பிற்று. அவர் வாயிலிருந்து பட்சிக்கிற அக்கினி புறப்பட்டது. அதனால் தழல் மூண்டது. வானங்களை தாழ்த்தி இறங்கினார். அவர் பாதங்களின் கீழ் கார் இருள் இருந்தது. கேருபின் மேல் ஏறி வேகமாய் சென்றார். காற்றின் செட்டைகளை கொண்டு பறந்தார். இருளை தமக்கு மறைவிடமாக்கினார். கரும் புனல்களையும் ஆகாயத்து கார் மேகங்களையும் தம்மை சூழ கூடாரமாக்கினார். அவருடைய சந்நிதி பிரகாசத்தினால் அவருடைய மேகங்கள் பறந்து விலகிற்று. கல் மழையும் நெருப்பு தழலும் விழுந்தது. கர்த்தர் வானங்களிலே குமுறினார். உன்னதமானவர் தமது சத்தத்தை தொனிக்க பண்ணினார். கல் மழையும் நெருப்பு தழலும் விழுந்தது. தம்முடைய அம்புகளை எய்து அவர்களை சிதறடித்தார். மின்னல்களை பிரயோகித்து அவர்களை கலங்க பண்ணினார். அப்பொழுது கர்த்தாவே, உம்முடைய கண்டிதத்தினாலும் உம்முடைய நாசியின் சுவாச காற்றினாலும் தண்ணீர்களின் மதகுகள் திறவுண்டு பூதலத்தின் அஸ்திபாரங்கள் காணப்பட்டது. உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார். என்னிலும் அதிக பலவான்களாயிருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து என்மேல் பிரியமாயிருந்தபடியால் என்னை தப்புவித்தார். கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதில் அளித்தார். என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். அல்லேலூயா. உட்காருங்க. ஒரு யுத்தம் நடந்து முடிஞ்ச மாதிரி இருக்கா? இந்த 20 வசனத்தை நீங்க வாசிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்த யுத்தத்தையும் அந்த யுத்தத்தை ஆண்டவர் எப்படி செய்து முடித்தார் அப்படிங்கிறதையும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு எழுத்தையும் நீங்கள் அப்படியே தியானித்து அர்த்தத்தோடு நீங்க படிச்சீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த வசனத்தை விசுவாசிக்கிற உங்கள் வாழ்க்கையில யுத்தம் முடிய போகிறது. ஆமென். யுத்தம் தேவனுடையது.
இன்னும் 3வது வாரம் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா 3வது வாரத்திலே ஆண்டவர் இந்த நாளிலே யுத்தத்தை முடித்து வைக்க போகிறார். அல்லேலூயா. உங்களுக்காக அவர் வானங்களிலே புறப்பட்டு விட்டார். அல்லேலூயா. கோபம் கொண்டு அக்கினியாக புறப்பட்டு வந்து, அல்லேலூயா, துர்ச்சன பிரவாகத்திலே மரண கட்டுகள் இருக்கிற உங்களை அவர் என்ன பண்றார்? அவர் கை நீட்டி தூக்கி எடுத்து உங்களை விசாலத்திலே நிறுத்த போகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நாம பார்க்கக்கூடிய செய்தியினுடைய மைய கருத்து, யுத்தம் முடிந்தது. அல்லேலூயா. யுத்தம் முடிந்தது. இன்றைக்கு ஆண்டவர் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் நீங்க பயங்கரமாய், ஆமென், கோரமாய் அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த யுத்தத்தின் உக்கிரத்தை ஆண்டவர் இன்றைக்கு நிறுத்த போகிறார். அதை எப்படி செய்ய போகிறார்? அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். யுத்தம் தேவனுடையது. அவர் தான் யுத்தத்தை செய்ய போகிறார். அவர் எப்படி அந்த யுத்தத்தை செய்கிறார்? அவருடைய யுத்தத்தினுடைய வியூகம் என்ன? அவருடைய யுத்தத்தினுடைய தந்திரங்கள் என்ன? அவர் யுத்த களத்தில் அவர் எப்படி செயல்படுகிறார் என்று நாம் இன்றைக்கு பார்த்து யுத்தத்தை கர்த்தருடைய கரத்தினாலே முடித்து வைக்க போகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. உற்சாகத்தோடு சந்தோஷமாய் சொல்லுங்க, இந்த நாளிலே, ஆமென், இந்த நாளிலே என்னுடைய யுத்தம் முடிந்தது. சொல்லுங்க, இந்த நாளிலே என்னுடைய யுத்தங்கள் முடிந்தது. ஆமென். யூடியூப்ல பார்க்கிற ஜனங்கள் எல்லாரும் கூட விசுவாசத்தோடு சொல்லுங்க, நீங்கள் பார்க்கிற கேட்கிற இந்த சத்தத்தின் மூலமா, இந்த சங்கீதம் 18ஆம் அதிகாரத்தில் வாசித்த வசனங்கள் மூலமாக இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் யுத்தத்தை முடித்து வைக்க போகிறார். இனி ஜெயமாக, களிப்பாக, ஆனந்தமாக, ஆரவாரத்தோடு, ஆர்ப்பரிப்போடு தேவனை நீங்க மகிமைப்படுத்த போறீங்க. அல்லேலூயா. உங்களை பார்த்து, ஆமென், கண்ணீரோடு பார்த்த ஜனங்கள் எல்லாரும் இன்றைக்கு சந்தோஷமாய் பார்க்க போறாங்க. அப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் இந்த நாளிலே செய்ய போகிறார். விசுவாசிங்க. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். இன்றைக்கு உங்களுக்கு பிறந்த நாளா இருக்கிறது. இன்றைக்கு கிஃப்டாக ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் வாழ்க்கையில் உள்ள யுத்தத்தை முடித்து வைக்க போகிறார். ஆமென். யுத்தம் முடிந்தது. இந்த பிறந்த நாள் உங்களுக்கு ஒரு அடையாளமாக ஆண்டவர் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். ஆமென். நான் விசுவாசத்தோடு நான் சொல்கிறேன். அல்லேலூயா. வாசிங்க சங்கீத புஸ்தகம் 76வது அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிங்க. சங்கீதம் 76 2-3, பழைய ஏற்பாட்டில் 717வது பக்கம். சாலேமில் அவருடைய கூடாரமும் சீயோனில் அவருடைய வாசஸ்தலமும் இருக்கிறது. அங்கே இருந்து வில்லின் அம்புகளையும் கேடகத்தையும் பட்டயங்களையும் யுத்தத்தையும் முறித்தார். அல்லேலூயா. எங்கே இருந்து? அங்கே இருந்து, சீயோனில் இருந்து, அவர் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலத்தில் இருந்து, அல்லேலூயா, பரலோகத்தில் இருந்து, சீயோன் பர்வதத்தில் இருந்து அவர் என்ன பண்றார்? ஆபரேட் பண்ண போகிறார் இன்னைக்கு. அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய யுத்தத்தை முறிக்க போகிறார். முறித்த அந்த யுத்தம் இனி எழும்பாது. முறிக்கப்பட்ட பார்வோனுடைய ரதங்கள், ஆமென், செங்கடலிலே அமிழ்க்கப்பட்ட பார்வோனுடைய சேனைகள், ரதங்கள் இனி எழும்பாது. அல்லேலூயா. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், எகிப்திற்கு வர பண்ணின வியாதிகள் ஒன்றையும் உனக்கு நான் வர பண்ணேன். நீ பயப்படாது. இன்றைக்கு வியாதிக்கும் உங்கள் போராட்டத்திற்கும் ஒரு முற்றுப்புள்ளியை ஆண்டவர் வைக்கிறார். அல்லேலூயா. அங்கே இருந்து அந்த யுத்தத்தை எப்படி செய்கிறார் அதான் நம்ம பார்க்க போறோம். இந்த விஞ்ஞானிகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சேட்டலைட் விண்கலம் விடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த விண்கலம் விடுறதை நீங்க லைவா பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு பக்கம் அந்த வானத்துல அந்த ராக்கெட் மேலே ஏறத காமிப்பாங்க. அந்த ஸ்பிளிட் ஸ்கிரீன், 2 ஸ்கிரீன் போடுவாங்கல்ல, பார்த்துருக்கீங்களா? ஒரு ஸ்கிரீன், அந்த ஸ்கிரீன்ல, டிவியில தான் சொல்றேன், பாதியில பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அந்த கேபின்ல அப்படியே நூற்றுக்கணக்கான விஞ்ஞானிகள் உட்காந்துருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்புறம் அங்கே நடுவில் சீஃப் விஞ்ஞான் அவர் அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருப்பாரு. அதை பண்ணுவார், இதை பண்ணுவாங்க. அது அப்படியே மேலே அப்படியே 1 2 3 ராக்கெட் ஏறும். அது ஏற ஏற இந்த ரூம்ல இருக்கிற எல்லா அந்த ஆக்ஷனையும் காமிப்பாங்க. அல்லேலூயா. அப்போ ராக்கெட் ஏவுகணை எங்கேயோ இருக்குது, அந்த களம், அந்த பேஸ் எங்கேயோ இருக்குது. ஆனால் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எங்கே இருக்கு? அல்லேலூயா. ISRO, அல்லேலூயா, அந்த சென்ட்ரல் ஆஃபீஸ் அங்கே தான் இருக்குது. அப்ப யுத்த களம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதை முறித்து வைக்க, அதை செயலிழக்க பண்ண, அதை நடத்தி கொண்டிருக்கிற இடம் எங்க அப்படின்னா உன்னதம், பரலோகத்தின் தேவன், சீயோன் பர்வதத்திலிருந்து, உன்னதமான வாசஸ்தலத்திலிருந்து, அல்லேலூயா,
அந்த 76:2 மறுபடியும் வாசிங்க. சங்கீதம் 76:2. சாலேமில் அவருடைய கூடாரமும், சாலேமில் அவருடைய கூடாரமும், சீயோனில் அவருடைய வாசஸ்தலமும் இருக்கிறது. சீயோனில் அவருடைய வாசஸ்தலமும் இருக்கிறது. அல்லேலூயா. சீயோனில் இருந்து, பரலோகத்தில் இருந்து இன்றைக்கு அவர் உங்கள் யுத்தங்களை முடித்து வைக்கிறார். அங்கே இருந்து வில்லை ஒடிக்கிறார், ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை முறிக்கிறார். அல்லேலூயா. யுத்தங்களை இன்றைக்கு பரலோகத்தில் இருந்து ஆண்டவர் முடித்து வைக்கிறார். அதைத்தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டா. வாசிங்க சங்கீத புஸ்தகம் 121 அதிகாரம் 1-2 வசனங்களை நான் வாசிக்கலாம். சங்கீதம் 121 1-2. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா. நான் எங்க நோக்கி கூப்பிடுகிறேன்? பர்வதத்தை நோக்கி நான் கூப்பிடுகிறேன். வானத்தை நோக்கி நான் அண்ணாந்து பார்த்து நான் தேவ பர்வதத்தை நோக்கி என்னுடைய பிரச்சனைகளையும் பாடுகளையும் சொல்லி நான் கதறி கண்ணீரோடு அழுகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இன்றைக்கு நீங்கள் கண்ணீரோடு ஆராதித்த, கண்ணீரோடு தேவ சமூகத்தில் கேட்டுக்கொண்ட எல்லா ஜெபங்களும் அந்த சீயோன் பர்வதத்தில் போய் எட்டி இருக்கிறது. அவர் எழும்பி விட்டார். அவர் உங்களுக்காக யுத்தம் செய்ய, அவர் தம்முடைய யுத்தத்தை நடப்பிக்க, அவர் தம்முடைய ஓங்கிய புயத்தினாலும் அவர் தம்முடைய முகத்தின் பிரகாசத்தினாலும் இன்றைக்கு உங்களுடைய யுத்த களத்திலே பிரத்யட்சமாக, சாட்சாத், டைரக்டாக, பிசிக்கலாக அவர் இறங்கி உங்கள் யுத்தங்களை இன்றைக்கு முடிக்க போகிறார். அல்லேலூயா. விசுவாசத்தோடு உற்சாகமாக இந்த வார்த்தைகளை கேளுங்க. கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார். வாசிங்க யோசுவாவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 14வது வசனம். யோசுவாவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளையொத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை, அதற்கு பின்னும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். அல்லேலூயா. யோசுவா சந்தித்த ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை ஆண்டவர் எப்படி முடித்து வைக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். அங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்த நாளையொத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை, அதற்கு பின்னும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். இஸ்ரவேல் என்றால் தேவனுடைய பிள்ளைகள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்காக உங்களுடைய சொல்லை கேட்டு, உங்களுடைய ஜெபத்தை கேட்டு இன்றைக்கு பதில் கொடுக்கிற நாளாக இருக்கிறது. உங்களுடைய விண்ணப்பத்திற்கும், உங்களுடைய கண்ணீரின் மன்றாட்டுகளுக்கும், உங்களுடைய எல்லா விதமான வேதனைகளுக்கும் இன்றைக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிற ஒரு முடிவின் நாளாக ஆண்டவர் வைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அங்க பாருங்க, அதுல 5வது வசனத்தை நீங்க வாசிங்க. யோசுவா 10:5 வாசிங்க. அப்படியே எருசலேமின் ராஜா, எபிரோனின் ராஜா, எர்மூத்தின் ராஜா, லாகீசின் ராஜா, எக்லோனின் ராஜா என்கிற எமோரியரின் 5 ராஜாக்களும் கூடிக்கொண்டு. பாருங்க, 5வது வசனத்துல எத்தனை ராஜா இருக்கிறாங்க? 5 ராஜா. வசனமும் 5, பகைவர்களும் 5. அல்லேலூயா. பாருங்க, எருசலேமின் ராஜா, எபிரோனின் ராஜா, எர்மூத்தின் ராஜா, லாகீசின் ராஜா, எக்லோனின் ராஜா. இந்த 5 ராஜாக்கள் எல்லாரும் சேர்ந்து எமோரியர்களின் ராஜா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி பாருங்க 6வது வசனத்துல, அதே 5வது வசனம் வாசிங்க. 6வது சொல்லப்பட்டிருக்கு, பர்வதங்களிலே குடியிருக்கிற எமோரியரின் ராஜாக்கள் எல்லாரும். இவங்க எங்க இருக்கிறாங்க? பர்வதங்கள்ல குடியிருக்கிறாங்க. பர்வதங்கள் இருக்கக்கூடிய எமோரியர்களின் ராஜாக்கள் இந்த 5 பேரும். இந்த 5 பேரையும் யோசுவா என்ன பண்ண போறான்? எதிர்க்க போகிறான். அல்லேலூயா. பர்வதங்களின் ராஜா என்று சொன்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா, பர்வதத்துல மலை மேல உச்சியில இருக்கிறவங்க என்னைக்குமே தைரியமா இருப்பாங்க. மேல இருந்து வீழ்த்துறது ஈஸி, கீழே இருந்து மேலே ஏறுறது கஷ்டம். அப்படிதானே? பிரிட்ஜில் ஏறும்போது, பாலத்தில் ஏறும்போது, சைக்கிள் மிதிக்கும் போது அந்த கஷ்டம் தெரியும். நாங்களாம் சின்ன பிள்ளையில ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறுவோம். அப்படி மேல இருந்து அப்படி இறங்கும் போது 2 கையை விட்டுட்டு ஜாலியா அப்படி விளையாடிட்டு இறங்குவோம். அல்லேலூயா. அதே மாதிரி மேல இருந்து யுத்தம் செய்வது அவர்களுக்கு எளிது. அவங்க நினைச்சிருக்காங்க, நான் தான் மேல இருக்கிறேன், அல்லேலூயா, நான் உயரத்தில் இருக்கிறேன், நான் பர்வதத்தில் இருக்கிறேன், நான் பர்வதங்களின் ராஜா அப்படின்னு சொல்லி 5 பேர் என்ன பண்றாங்க? அப்படியே
கொக்கரித்து கொண்டு நிற்கிறாங்க. ஆமென், அல்லேலூயா. ஆனா அவங்களுக்கு மேல ஒரு பர்வதம் இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியல. ஆமென். அவங்களுக்கு மேல ஒரு சீயோன் பர்வதம், பர்வதங்களுக்கு மேல ராஜாதி ராஜாவாக, 5 ராஜாக்கள் அல்ல, ராஜாதி ராஜாவாக, ராஜா அல்ல, நம்முடைய தேவன் எப்படி ராஜாதி ராஜாவாக பர்வதங்களின் சிகரத்திலே, சீயோன் பர்வதத்திலே அவர் மேலாக உயர்ந்து நிற்கிறார். நான் தான் மேல, நான் தான் ஹைட்டு, நான் தான் உயர்ந்தவன், எனக்கு கீழே மற்ற எல்லாரும் அப்படின்னு சொல்லி மேட்டிமையாக இருந்த இந்த 5 ராஜாக்கள், அல்லேலூயா, இவங்க யாரு? பரதேசிகள் தானே, ஊர் சுற்றி திரிகிறவங்க தானே, அனாதைகள் தானே, இவர்களுக்கு யார் இருக்கிறா அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க? மிக கம்பீரத்தோடு வராங்க. பாருங்க, அடுத்து வாசிங்க, அதுல 11, 12 வாசிங்க. அவர்கள் 11, 12 அவர்கள் பெத்தோரோனில் இருந்து இறங்குகிற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடி போகையில் அசேக்கா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து, எங்க இருந்து? வானத்திலிருந்து, அங்கே இருந்து வாசிச்சோம்ல. 76 சங்கீதம் 76, 2, 3 வாசிச்சோம். அங்கே இருந்து அவர் யுத்தத்தை முறிக்கிறார், ஈட்டியை முறிக்கிறார், வில்லை ஒடிக்கிறார், ரதங்களை முறிக்கிறார். அங்கே இருந்து, எங்கே இருந்து? வானத்தில் இருந்து. 5 ராஜாக்களும் நான் பர்வதத்தில் இருக்கிறேன், நான் மேல இருக்கிறேன், உயர்ந்த இடத்துல இருக்கிறேன், உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறேன், பதவியில் இருக்கிறேன், நான் பெரிய அதிகாரத்தில் இருக்கிறேன், பணபலம் புயபலம் எல்லாம் என்னிடத்தில் இருக்கிறது. இவர்கள் அற்பமான ஜனங்கள். அல்லேலூயா. சாத்தான் உங்களை பார்த்து சொல்லுகிறான், நான் கம்பீரித்து வருகிற சிங்கம், பால சிங்கத்தை போல நான் இருக்கிறேன், எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி கொண்டிருக்கிற சிங்கமாக நான் இருக்கிறேன். என்னுடைய பராக்கிரமத்திற்கு முன்பாக, என்னுடைய இந்த வீரியத்திற்கு முன்பாக யார் நிற்க முடியும் என்று சொல்லி சாத்தான் உங்களுக்கு முன்பாக எழுந்து நின்று கொக்கரித்து கொண்டிருக்கிறார். ஆனால் தேவன் சொல்லுகிறார், அங்கே இருந்து, ஆமென், வானத்திலிருந்து, வாசிங்க, வானத்திலிருந்து பெரிய கற்களை விழ பண்ணி, பெரிய கற்களை விழ பண்ணினார். அவர்கள் செத்தார்கள், அவர்கள் செத்து போனார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொன்றவர்களை பார்க்கிலும் கல்மலையினால் செத்தவர்கள் அதிகமாய் இருந்தார்கள். வாசிங்க, 12 வாசிங்க. கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ அயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றார். நல்லா கவனிங்க. கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே, that day, the same day, எமோரியரின் 5 ராஜாக்களை கர்த்தர் யோசுவாவுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிற அந்த நாளிலே, சொல்லுங்க, 21 ஜூலை 2024, இந்த நாளிலே, சொல்லுங்க, 21 ஜூலை 2024 ஞாயிற்றுக்கிழமை, சொல்லுங்க, என்னுடைய பிறந்த நாளிலே, இந்த நாளிலே, சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க, இந்த நாளிலே, ஆமென், என்னுடைய எல்லா போராட்டங்களையும், என்னுடைய எல்லா யுத்தங்களையும், நான் சந்திக்கிற எல்லா எதிர்ப்புகளையும், ஆமென், ஹல்லேலூயா, கர்த்தர் எனக்கு ஒப்பு கொடுத்த இந்த நாளிலே, the same day, ஹல்லேலூயா, யோசுவா கர்த்தரை நோக்கி சொல்லுகிறான். அவன் என்ன சொல்றான்? சூரியனை பார்த்து நில் என்று சொல்லுகிறான். ஆமென். உதித்து வருகிற சந்திரனை பார்த்து அவன் நில் என்று சொல்லுகிறான். மறைந்து போய் கொண்டிருக்கிற, ஒளிந்து போய் கொண்டிருக்கிற, தன்னுடைய வேலை முடிந்தது, தன்னுடைய டியூட்டி முடிந்தது என்று சொல்லி சாயங்காலத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிற சூரியனை நீ நில் என்று சொல்லி யோசுவா சொல்லுகிறான். இரவு பயணித்து விட்டது, இரவு என்னுடைய வேலை, இரவு நைட்டு என்னுடைய டியூட்டி என்று சொல்லி சந்திரன் புறப்பட்டு வருகிறது. அதை நீ அங்கேயே பள்ளத்தாக்கிலே, ஆயலோன் பள்ளத்தாக்கிலே தரித்து நில். யூ ஸ்டாண்ட் ஸ்டில் தேர். அல்லேலூயா. பாருங்க, எந்த நாளிலே? எமோரியரின் ராஜாக்கள் 5 பேரையும் யோசுவாவுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்த அந்த நாளிலே. இதுவரைக்கும் நீங்க தான் மற்றவங்க சொல்ல கேட்பீங்க, அங்க கூத்துங்க, இங்க கூத்துங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க. இந்த நாள்ல இருந்து யூ ஆர் கோயிங் டு டிக்டேட். அல்லேலூயா. நீங்க அதிகாரத்தை செலுத்தக்கூடிய நிலைமையிலே ஆண்டவர் உங்களை உயர்ந்த அந்தஸ்திலே வைக்க போகிறார். ஏனென்றால் யுத்தத்தை முடித்து உங்களுடைய கரத்திலே ஆண்டவர் சகலத்தையும் ஒப்பு கொடுத்தபடினாலே,
எல்லாம் உங்களுக்கு கீழ்பட்டு இருக்கிறது, சகலமும் உங்களுக்கு கீழ்பட்டு இருக்கிறபடினாலே நீங்க கீழ்ப்படிந்த அந்த வல்லமையை பார்த்து, அந்த கிருபையை பார்த்து ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு என்ன பண்ண போறார்? ஒரு அதிகாரத்தை கொடுக்க போகிறார். இயற்கையின் மேல் அதிகாரத்தை செலுத்தக்கூடிய முதல் வல்லமை யோசுவா என்கிற மனிதனுக்கு ஆண்டவர் கொடுத்தார் என்றால், உங்களுக்கும் எனக்கும் அவர் இன்றைக்கும் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். எலியா என்ன பண்ணா? ஆகாபுக்கு முன்பாக 3 வருடம் நான் சொன்ன, என்னது கர்த்தர் சொன்னால, நான் சொன்னாலே அன்றி பனியோ மழையோ 3 வருடம் பெய்யாது, பொழியாது, வானத்தை அடைத்து போட்டான். இவன் நில்லுன்றா, அவன் அடைக்கிறான். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் இன்றைக்கு சகலத்தையும் உங்களுடைய கரத்துல இந்த நாளிலே, இந்நாளிலே விசுவாசத்தோடு சொல்லுங்க, இந்த நாளிலே ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆமென். நீங்க நில்லுன்னா நிக்கும், உட்காருன்னா உட்காரும். யோசேப்பை பார்த்து சொல்றாங்க, எவனாயிலும் கையை அசைக்க வேண்டுமானால் யோசேப்பை கேட்டு தான் அசைக்கணும். அந்த அளவுக்கு அடிமைத்தனத்துல, ஆமென் ஹல்லேலூயா, சிறையிருப்புல யாராலும் கண்டுகொள்ள முடியாத ஒரு அந்தகாரத்தில் இருந்த யோசேப்பை ஆண்டவர் வெளிச்சத்திலே கொண்டு வந்து பார்வோனுக்கு அடித்த, ஆமென், கவர்னராக ஒரு பெரிய அந்தஸ்துள்ள ஒரு மனிதனாக அவனை உயர்த்தி, அவன் கை அசைச்சாதான் சர்வ எகிப்துல யாரும் கை அசைக்கணும். யாராவது கை அசைக்கணும், யோசேப்பை கேட்காம கை அசைக்க முடியாது. அல்லேலூயா. ஆனா அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்து? ஒரு நாள்ல அந்தகாரத்தில் இருந்து குழியில தூக்கி போட்டாங்க, மரண இருளுக்குள்ளாக போட்டாங்க, சொந்த பந்தங்கள் தூக்கி உள்ள போட்டாங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை வெளிச்சத்திலே கொண்டு வர போகிறார். ஒரு விசேஷித்த அத்தாரிட்டி ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். என் வாய்ஸே இப்படி இருக்கு, நான் எப்படி இந்த செமஸ்டர் முடிக்க போறேன், வாய்ஸ் வெளியில வரலன்னு சொல்றீங்களே, இந்த நாளில உங்களுடைய வாக்கு வல்லமையுள்ள வாக்காக மாறும். அல்லேலூயா. உங்களுடைய அந்த த்ரோட், அந்த குரல் வளை ஆண்டவர் பலப்படுத்த போகிறார். உங்களுடைய சத்தம் கம்பீர சத்தமாக இருக்கும், ஜெய கம்பீர சத்தமாக. நீங்கள் இயற்கையை பார்த்து நில் என்று சொன்னால் 70 ஸ்டூடெண்ட்டுக்கு முன்னாடி அவங்கள கண்ட்ரோல் பண்ணுவது எம்மாத்திரம். அல்லேலூயா. உங்க கிளாஸை கண்ட்ரோல் பண்ணுவது எம்மாத்திரம். இயற்கையும் செயற்கையும் உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுமானால், அப்படிப்பட்ட விசேஷித்த வல்லமையை தேவனுடைய பிள்ளைக்கு இன்றைக்கு கொடுப்பாரானால், மற்ற அற்பமான காரியங்கள் எம்மாத்திரம். அல்லேலூயா. அப்ப இந்த நாளிலே 5 ராஜாக்களை நிர்மூலமாக்கிய அந்த தேவனுடைய வல்லமையின் பராக்கிரமம் வானத்திலிருந்து கல் மழையை பெய்ய பண்ணி, யோசுவா யுத்தத்திலே மடங்கடித்த ஜனங்களை பார்க்கிலும் கல் மழையினாலே செத்தவர்கள் அதிகம். அல்லேலூயா. மருத்துவர்கள் உங்களுடைய வியாதியை கண்ட்ரோல் பண்ணதை காட்டிலும் இன்றைக்கு கர்த்தரே இறங்கி கிரியை செய்து அவருடைய வல்லமை, மருத்துவருடைய வல்லமையை காட்டிலும் இன்றைக்கு உங்களுடைய வியாதியின் உக்கிரத்தை நிறுத்த போகிறது. அது செத்து சாகடிக்கப்பட போகிறது. எல்லா விதமான அந்த செல்கள் எல்லாம் இன்றைக்கு மாண்டு மடிந்து ஒரு புதிய செல்களை ஆண்டவர் இன்றைக்கு உருவாக்க போகிறார். உற்சாகத்தோடு விசுவாசமாய் இந்த வார்த்தையை நீங்க கேளுங்க, ஆமென் என்று சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக இந்த நாளிலே ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வாசிங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 3-4. அப்போஸ்தலர் 9:3-4 வாசிங்க. புதிய ஏற்பாட்டில் 173வது பக்கம். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். பாருங்க, அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது, நம்ம சங்கீதம் 18 வாசிச்சோம், தாவீதை கர்த்தர் எல்லா சத்துருக்களுக்கும், ஆனா ஸ்பெஷலா சவுலையும் சேர்த்து சொல்றார். சவுலும் ஒரு சத்துரு தானே, எல்லா சத்துருன்னு சொன்னாலே போதும் தானே, முடிஞ்சிருச்சு. ஆனா எல்லா சத்துருக்களுடைய கைக்கும் சவுலுடைய கைக்கும் தப்புவித்த அந்த நாளிலே, பாருங்க, the same day, என்னைக்கு சவுலுடைய கைக்கு தாவீது விடுதலையாக்குறானோ அந்த நாளிலே தாவீது பாடின பாட்டு தான் அந்த சங்கீதம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து சங்கீதம் 18 அடிக்கடி நான் தியானம் பண்ணுவேன். அல்லேலூயா. எப்படி பறந்து வராரு,
அந்த செட்டையை விரித்து கொண்டு மேகத்துல பாருங்க, அந்த ஒவ்வொரு வார்த்தையும் பாருங்க அப்படியே பயங்கரமா இருக்கும். வானத்துல குமுறினார், காற்றை செட்டையாய் விரித்து கொண்டு பறந்து வந்தார், மேலே இருந்து உயரத்தில் இருந்து கை நீட்டி என்னை தூக்கி விட்டார். என்னமோ நான் பாதாளத்தில் இருக்கிற மாதிரியும் சுனாமி வெள்ளத்துல சிக்கிட்டு தவிக்கிற மாதிரியும் மேலே இருந்து ஒரு கரம் என்னை தூக்கி விட்ட மாதிரி அந்த சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான அனுபவம் உண்டா. எல்லா சத்துருக்களுடைய கைக்கும் சவுலுடைய கைக்கும் தப்புவிக்கப்பட்ட அந்த நாளில தாவீது பாடினது. அன்னைக்கு சவுல் கையில ஆண்டவர் தாவீதை தப்புவித்தார். இன்றைக்கு சபையை சவுல் கையிலிருந்து ஆண்டவர் தப்புவித்து சவுலை பவுலாக மாற்றுகிறார். அல்லேலூயா. தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் யுத்தம் செய்த இந்த சவுல் பெரிய சேனைகளை திரட்டி கொண்டு எருசலேமிலே தேவ ஜனங்களை கட்டி வைத்ததோடு மட்டுமல்லாமல் பிரதான ஆசாரியனிடத்திலே நிருபத்தை வாங்கி கொண்டு தமஸ்குவுக்கு பிரயாணமாய் போய் கொண்டிருக்கிற அந்த நாளிலே அல்லேலூயா, வானத்திலிருந்து யோசுவாவை ஜெயிக்க பண்ணின அந்த கல் மழை, இன்னைக்கு கல்லெல்லாம் போட்டா வேலைக்காகாது. அன்னைக்கு யோசுவா காலத்துல கல்லை தூக்கி போட்டேன் மண்டையில, டம்மு டம்மு டம்முன்னு போட்டேன், எல்லாம் பட்டு பட்டுன்னு விழுந்தான். இன்னைக்கெல்லாம் கல்லை போட்டு நம்ம டெரர் பீஸா நம்மளை என்ன பண்ணக்கூடாது, காண்பிக்க கூடாது. நம்ம பார்த்துல பயந்துருவாங்க. காலத்துக்கு தகுந்த மாதிரி அவரும் மாறுறார். அவர் என்ன பண்றார், ஸ்ட்ராட்டஜி, யுத்தத்தினுடைய அந்த ஸ்ட்ராட்டஜியை மாத்திக்கிறார். அல்லேலூயா. பாக்குறாரு பாவம் சின்ன பையன் சவுல் வேண பெரிய ஆளா அப்படின்ட்டு என்ன பண்றாரு, வானத்திலிருந்து ஒரு சத்தத்தை தொனிக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. கல்லை காட்டிலும், அல்லேலூயா, 5 ராஜாக்களை நிர்மூலம் பண்ணின அந்த கல் மழையினுடைய வல்லமையை காட்டிலும் வானத்திலிருந்து பறந்து வந்த, வானத்திலிருந்து இறங்கி வந்த அந்த பரலோகத்தின் சத்தம் ஒரே வார்த்தை தான், சவுலே சவுலே. அவன் தரையிலே கீழே விழுந்தான். ஆமென். உயரத்துல இருக்கிறான், படிப்புல, அந்தஸ்துல, பெருமையில, ஜாதியில, பக்தி வைராக்கியத்துல, நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிற எல்லா விதத்திலும் அவனை ஒருவரும் குற்றம் சாட்டப்படாதபடிக்கு அவன் கம்ப்ளீட் 100% பெர்ஃபெக்ட். அல்லேலூயா. சவுலை சந்திக்கணும்னா வேற யாரையும் அனுப்புனா முடியாது. ஏன்னா நியாயப்பிரமாணத்தின்படி நான் குற்றம் சாட்டப்படாதவன், நியாயப்பிரமாணத்தை கரெக்டா கடைபிடிக்கிறவன், அவனை யாரையுமே குற்றம் சொல்லவே முடியாது. அப்ப ஆண்டவர் பார்த்தாரு, வேற யாரையும் அனுப்புனா சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு தாமே வானத்திலிருந்து இறங்கி வந்து, சவுலே சவுலே என்னை ஏன் துன்பப்படுத்துகிறார். அல்லேலூயா. சபையை துன்பப்படுத்துகிறவன் கர்த்தரை துன்பப்படுத்துகிறான். அல்லேலூயா. சபையை துன்பப்படுத்துகிறவன், சபைக்கு விரோதமாய் எழும்புகிறவன், சபையை துன்பப்படுத்துகிறவன் சிலுவையிலே அடிக்கப்பட்ட இயேசுவை மீண்டுமாக அடிக்கிறான். அல்லேலூயா. நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? அல்லேலூயா. முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமாமே. அன்றைக்கோட அந்த யுத்தத்தை முடிச்சு வைக்கிறார். சபைக்கு விரோதமாய் எழும்பின யுத்தத்தை, சவுல் தொடங்கின எல்லா யுத்தங்களும் ஜெயமாய் முடிந்தது. ஸ்தேவானை கொலை செய்வதற்கு அவன் உறுதியாய் நின்றான். ஸ்தேவான் அந்த காலத்துல வல்லமையாய் எழும்பின தேவனுடைய ஒரு சீஷன். அவனையே அவன் கொலை செய்து அவன் ஜெயத்தோடு சாத்தானுடைய கரத்திலே பயங்கரமாய் பயன்பட்டு கொண்டிருக்கிற அந்த நாளிலே வானத்திலிருந்து அவர் இறங்கி சபைக்கு விரோதமாய் வந்த யுத்தத்தை முடித்து வைத்து, பாருங்க, எந்த சவுல் சபைக்கு விரோதமாய் அவன் துன்பப்படுத்தி அவன் விரோதமாய் செயல்பட்டானோ அந்த சவுலை பவுலாக மாற்றி அநேக நிருபங்களை எழுத வைத்தார். அல்லேலூயா. எமோரியருடைய ராஜாக்களை ஒப்பு கொடுத்த ஆமென் ஆண்டவர் யோசுவாவுடைய வார்த்தையினாலே சந்திரனையும் சூரியனையும் நிற்க பண்ணினார். அதே போல பவுலுடைய கரத்திலே, பவுலுடைய சொந்த எழுத்துக்களினாலே, பவுலுடைய ஆமென் அந்த வார்த்தையினாலே அநேக நிருபங்களை எழுதி எல்லாருடைய இருதயத்தையும் ஸ்தம்பிக்க பண்ணினார். அல்லேலூயா. பவுலுடைய வார்த்தைகளை கிரகிப்பது, பவுலுடைய வசனங்களை அப்படியே ஜீரணிப்பது, அந்த தியானத்திற்குள்ளாய் போவது மிக கடினம். பேதுருவே சொல்றான், அவனுடைய வார்த்தைகளை நானே புரிந்து கொள்வது கஷ்டமா இருக்கிறது. அல்லேலூயா. அந்த அளவுக்கு ஆழமான சத்தியத்தை, எல்லாரையும் ஸ்தம்பிக்க பண்ணுகிற சத்தியத்தை, ஆழமான உபதேசத்தை, சபையின் அஸ்திவாரத்தை, சபையை குலைக்க நினைத்த, சபையை சீர்கட பண்ணின, சபைக்கு துன்புறுத்தின எல்லா விதமான கிரியைகளையும் செய்த சவுலை அந்த யுத்தத்தை தடுத்து நிறுத்தி சபையை கட்டுகிற, சபையை ஊன்ற கட்டுகிற, தேவனுடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்துகிற, ஆமென், சத்தியத்தை சரியாய் தெளிவாய் பிரசங்கிக்கக்கூடிய ஒரு நபராக ஆண்டவர் சவுலை பவுலாக மாற்றினார்.
எப்படி சவுலுக்கு பின்பாக தாவீது எழும்பினானோ, அங்க 2 ஆள், இங்க ஒரே ஆள் தான். சவுலுக்கு பின்பாக தாவீதை போல சவுல் இங்கே பவுலாக மாறி இஸ்ரவேலின் எல்லைகளை விசாலமாக்கினான், சபையின் எல்லைகளை விசாலமாக்கினான். தாவீது என்னைக்கு அந்த அரசாங்கத்துல வந்தானோ, தாவீது என்னைக்கு அந்த அரியணையில வந்தானோ, அன்றைக்கு தான் இஸ்ரவேலுடைய எல்லைகள் விரிவாக்கப்பட்டது. ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், யுத்தங்களை ஜெயித்தார்கள். ஆமென். இஸ்ரவேலுடைய அரசாங்கம், அந்த அரியணை உறுதிப்பட்டது தாவீதுடைய அந்த அரசாட்சியில தான். அதே மாதிரி சபையின் எல்லைகள் விரிவானது. ஆமென். சபை பரம்பினது பவுலுடைய கரத்தினாலே. அல்லேலூயா. பாருங்க, யுத்தங்களை முடித்து வைத்ததோடு மட்டுமல்லாமல் அவர் துவங்குகிற யுத்தம் பாருங்க எவ்வளவு மகிமையாக இருக்கிறது. அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லாவித சத்துருக்களுடைய கிரியைகளையும் இன்றைக்கு ஆண்டவர் முடித்து வைத்து உங்களுடைய கரத்தினாலே, உங்களுடைய வாக்கு வல்லமையினாலே, உங்களுடைய தரிசனத்தினாலே, உங்களுடைய பேச்சினாலே அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளாக கொண்டு வரக்கூடிய மிகப்பெரிய சாட்சியின் தூண்களாக, சபையின் ஆதாரமாக ஆண்டவர் உங்களை நிரப்ப போகிறார். அல்லேலூயா. இந்த நாளிலே உங்களை நிலைநிறுத்தி, கன்மலையின் மேல் நிலைநிறுத்தி யுத்தத்தை முடித்து வைத்து உங்களை பெரிய மகிமையான அற்புதத்துக்கு நேராக ஆண்டவர் கொண்டு செல்ல போகிறார். இந்த நாளிலே நம்முடைய சபை, நம்முடைய சபையின் பெயரின்படி மறுரூபமாக்கப்பட போகிறது. அல்லேலூயா. உங்கள் சரீரமும் உங்கள் ஆவியும் உங்கள் ஆத்துமாவும் மறுரூபம் அடைந்து இந்த நாள் துவக்கி ஒரு மிகப்பெரிய வளர்ச்சிக்கு நேராக, ஒரு எல்லைக்கு கடந்த விசாலத்துக்கு நேராக, ஆமென், எல்லா இடங்களிலும் நம்முடைய சபையின் மூலமாய் வார்த்தைகளினாலே ஜனங்களை ஆண்டவர் தொட போகிறார். ரட்சிப்பின் ஊற்றுக்கண்களை அவர் திறக்க போகிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. வாசிங்க 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். பழைய ஏற்பாட்டில் 475வது பக்கம். பழைய ஏற்பாடு 475, 2 ராஜாக்கள் 7-6. ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூலி பொருத்தினான் என்று சொல்லி. பாருங்க, ஆண்டவர் சீரியருடைய இராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும். அவர் எப்படி யுத்தம் பண்றாரு பாருங்க. உட்கார்ந்த இடத்துல இருந்து, வானத்திலிருந்து, சீயோன் பர்வதத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பி வந்த அசீரிய இராணுவத்திற்கு முன்பாக ஜஸ்ட் ஒரு சவுண்டை தான் விடுறார். மேல இருந்து ஊதுறார், அப்படின்னு ஊதுறார். அது எப்படிப்பட்ட இரைச்சலா இருக்குதா? மகா இராணுவத்தின் இரைச்சல். இவன் நினைச்சிட்டு இருக்கான் இவன்ட்ட இருக்க ராணுவம் தான் பெரிய ராணுவம் அப்படின்னு சொல்லிட்டு, நியூக்ளியர் பாம் வச்சிருக்கேன், அதை வச்சிருக்கேன், இதை வச்சிருக்கேன், என்னென்னமோ சொல்றான். அல்லேலூயா. அவர் மேலிருந்து வானத்திலிருந்து ஒரு இரைச்சல் சத்தத்தை விடுகிறார். அது மகா இராணுவத்தின் இரைச்சலாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆனா போனது யார் அந்த கேம்புக்குள்ள? 5 குஷ்டரோகி, 5 பலவீனர்கள். அல்லேலூயா. 5 பலவீனர்கள் உள்ள போறாங்க. அந்த நேரத்துல பாருங்க, பலவீனமான பாண்டங்களை உள்ளே அனுப்பி, பாளையத்திற்கு புறம்பாக்கப்பட்ட ஊருக்குள்ள நீ வரக்கூடாது, குஷ்டரோகம் பிடிச்சவங்க ஊருக்குள்ள வரக்கூடாது, அவங்க ரோட்டு வெளியில, ஊருக்கு வெளியில தான் இருக்கணும். அவங்க பாருங்க சீரியருடைய பாளையத்திற்குள்ள போறாங்க. அவங்க பாளையத்திற்குள்ள கால் வச்ச உடனே ஆண்டவர் வானத்திலிருந்து மகா பெரிய இராணுவத்தினுடைய இரைச்சலை உண்டாக்கி அசீருடைய சேனைகளை என்ன பண்றாரு? கலங்கடித்து கொண்டிருக்கிறார். அவர்கள் ஒருவருக்கு விரோதமா என்ன பண்றாங்க? துண்ட காணம் துணியை காணம் கிளம்பி கேம்பையே காலி பண்ணிடுறாங்க. 4 குஷ்டரோகிகள். அல்லேலூயா. நீங்க பலவீனரா இருக்கலாம். அல்லேலூயா. நீங்க கால் எடுத்து வச்சீங்கன்னா நீங்க முடிவு எடுக்கணும். அல்லேலூயா. அவங்க பாருங்க, சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, ஊருக்குள்ளேயும் போக முடியாது, ஊருக்குள்ள ஏத்துக்க மாட்டாங்க. ஊருக்குள்ள சாப்பாடே இல்லை, தண்ணியே இல்லை, பஞ்சம், பயங்கரமான கொடுமையான பஞ்சம். பெத்த பிள்ளைய அறுத்து சமைத்து சாப்பிடுகிற அளவுக்கு ஊருக்குள்ள பஞ்சம். அப்புறம் யார் இந்த 4 குஷ்டரோகிக்கு சாப்பாடு போடுறது? பாருங்க, எழுந்தாங்க, புறப்பட்டாங்க. அந்த நாளிலே அந்த பலவீனர்களாகிய அந்த 4 குஷ்டரோகிகள் எழும்பின அந்த நாளில இன்றைக்கு நீங்க எழும்புங்க. ஆமென். தூசியை உதறிவிட்டு பலவீனங்களையும் சோகத்தையும் எல்லா விதமான கேள்விகளையும் குழப்பங்களையும் உதறி தள்ளிவிட்டு
நீங்கள் எழும்பும் பொழுது நான் பாளையத்திற்குள்ளே போகிறேன், எதிரியினுடைய பாளையத்திற்குள்ளே போகிறேன் என்று சொல்லி எதிர்கொண்டு போங்க. அங்கே உங்களுக்கு முன்பாக ஒரு மகா பெரிய இராணுவத்தின் இறைச்சலை ஆண்டவர் வானத்திலிருந்து கக்கி இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க போனீங்கன்னா உள்ள யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்க போனீங்கன்னா அங்க வெள்ளியுடைமையும் பொன்னுடைமையும் தங்க சால்வைகளையும் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு நீங்கள் புதையல்களை எடுத்துக்கொண்டு வருவீர்கள். அல்லேலூயா. நீங்க வெறும் சாப்பாட்டுக்கு தான் போனீங்க, அற்ப உடல் சுகத்துக்காக தான் நீங்க ஆண்டவரை நோக்கி வந்தீங்க. அல்லேலூயா. ஆனா பாருங்க, அதை காட்டிலும் மகிமையாக நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைத்ததற்கும் மேலான காரியங்களை, உங்களை கொண்டு வல்லம் பெறும் காரியங்களை ஆண்டவர் செய்கிறார். அந்த 4 குஷ்டரோகி வந்து ஊருக்குள்ள சொன்ன பிறகுதான் தெரியுது, சீரியருடைய பாளையம் டோட்டல் ஆஃப், அங்க ஒருத்தனும் கிடையாது. அந்த ரட்சிப்பின் செய்தியை அந்த 4 பலவீனர்கள் தான் ஊருக்குள்ளேயே கொண்டு வராங்க. அல்லேலூயா. பலவீனமான உங்களை கொண்டு, பலவீனமான பாண்டங்களை உங்களை கொண்டு, உங்களுடைய வார்த்தையின் மூலமா, எனக்கு வார்த்தையே வரல, எனக்கு வாய்ஸையில் இல்லை, ஆண்டவர் உங்களுடைய வார்த்தையை தான் ஆண்டவர் பலப்படுத்துகிறார். உங்களுக்கு அதிகாரம் உள்ள நாவை கொடுக்கிறார், சாரமுள்ள வார்த்தைகளை கொடுக்கிறார். ஆமென். உப்பினால் சாரமேற்றப்பட்ட வார்த்தைகளை கொடுத்து நீங்கள் போய் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு அறிவிக்கிற மகா பெரிய உன்னதமான ஒரு வேலையை ஆண்டவர் உங்கள் கரத்திலே கொடுக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா. அந்த அளவுக்கு ஆண்டவர் யுத்தத்தை முடித்து வைக்கிறதோடு மட்டுமல்லாமல் உங்களை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை துவக்கிறது இந்த நாளிலே. 21 ஜூலை 2024 ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளிலே ஆண்டவர் ஒரு புதிய அத்தியாயத்தை, ஒரு புதிய சாப்டரை உங்களை கொண்டு ஆண்டவர் எழுத போகிறார். எழுதி வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். அடுத்தபடியா மத்தேயு புஸ்தகம் 17வது அதிகாரம் 5-6 வாசிங்க. மத்தேயு 17வது அதிகாரம் 5-6. மத்தேயு 17:5-6. வாசிங்க. கரெக்ட் தான். அவன் பேசுகையில், இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. வாசிங்க. சீஷர்கள் அதை கேட்டு முகங்குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். போதும். பேதுருவும் யாக்கோபும் யோவானும் எங்க போறாங்க? சீயோன் பர்வதத்துக்கு போறாங்க. சீயோன் மலை. அல்லேலூயா. ஆண்டவர் கூட்டிட்டு போறார். அவர் மலையிலிருந்து என்ன பண்றார்? சீயோன் பர்வதத்திலிருந்து, சங்கீதம் 76:2-3 வாசிச்சபடி அவர் சீயோன் பர்வதத்திலிருந்து, உயர்ந்த வாசஸ்தலத்திலிருந்து அங்கே இருந்து அவர் என்ன பண்றார்? ஈட்டியை முறிக்கிறார். ஆண்டவர் என்ன பண்றார்? சீஃப் கேபினட், 12 பேர் இருக்கிறாங்க, 12 பேர் அமைச்சர் தான். இவங்க வந்து கேபினட் அமைச்சர்கள், முக்கிய அந்தஸ்து உள்ளவர்கள். அல்லேலூயா. யாரு? பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேரையும் அழைத்து கொண்டு அவர் என்ன பண்றார்? மலையின் மேல் ஏறினார். மலையின் மேல் ஏறின உடனே இயேசு கிறிஸ்து மறுரூபமாகிறார். அங்கே மோசேயும் எலியாவும் 3 பேரும் 3 பக்கமாக நின்று கொண்டிருக்கிறார்கள். அதை பார்த்த உடனே பேதுரு சொல்லுகிறான், ஆண்டவரே, உமக்கு ஒரு கூடாரமும், எலியாவுக்கு ஒரு கூடாரமும், மோசேக்கு ஒரு கூடாரமும் போட்டு இங்கேயே உட்கார்ந்துடலாம். சூப்பரா இருக்கு இந்த இடம். சீயோன் மலை அற்புதமா இருக்கு, நல்ல குளு குளுன்னு இருக்கு. கீழே போனா ஒரே பிரச்சனை, இல்லை அவங்களை டென்ஷன் பண்ணிட்டே இருக்கிறாங்க, எல்லாம் வியாதி எல்லாம் வந்துட்டே இருக்காங்க, பின்னாடி வந்துட்டே இருக்கிறாங்க, உங்களை பிஸியாவே இருக்கிறாங்க. இங்க அப்படியே இங்கேயே செட்டில் ஆயிடலாம். அல்லேலூயா. அப்ப அந்த மலைக்கு நேராய் போகும் பொழுது, அந்த மறுரூபத்தினுடைய அனுபவத்தை பார்க்கும் பொழுது, இது ஒரு எச்சரிக்கையான ஒரு வார்த்தை. வெற்றி கிடைச்சிரும், அதுல சந்தேகம் இல்லை. நீங்க ஆரோக்கியம் ஆயிருவீங்க, நீங்க சுகம் ஆயிருவீங்க. ஆனா அதுக்கப்புறம் நமக்கு பல எண்ணங்கள் வரும், பல சிந்தைகள் வரும். அதை பண்ணா நல்லா இருக்கும். ஆண்டவருக்குள்ள வந்த பிறகு என்னைய பாத்தீங்கன்னா அப்படியே அங்கிட்டு போவேன் இங்கிட்டு போவேன், என்ன எதையாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பேன். பயங்கர ஒரு குட்டி கலாட்டாவா தான் இருக்கும். அந்த உற்சாகம், அந்த ரட்சிப்பின் அனுபவத்துல வந்து, அந்த மறுரூபத்தின் அனுபவத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எதை பண்றது என்ன பண்றது, அப்படி தலையில கவுத்துற ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு சொல்லி உற்சாகத்துல ஓடுவோம். அல்லேலூயா. பேதுருக்கு கையும் ஓடல காலும் ஓடல. ஐயோ
மோசே ஒரு பக்கம் பார்க்கறான், எலியா ஒரு பக்கம் பார்க்கறான், அப்படியே மேகத்தை போல வெண்கல முகத்தோடு கூட இயேசு கிறிஸ்துவை பார்க்கறான். அந்த உன்னதமான அந்த பிரசன்ஸ்ல அவனால என்ன செய்யறதுன்னே தெரியல, அப்படியே இங்கேயே செட்டில் ஆயிடலாம். ஆண்டவருக்கு ஐடியா கொடுக்குறான். அல்லேலூயா. அப்ப பாருங்க, வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு பயந்திருங்கள். அல்லேலூயா. எங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? இவருக்கு செவி கொடுங்கள், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. அல்லேலூயா. இவர் என்னுடைய நேசகுமாரன். அப்ப நம்ம வெற்றி அடைஞ்சிடலாம், மறுரூபம் அடைஞ்சிடலாம். ஆனா அதுக்கப்புறம் அவருக்கு செவி கொடுத்து அவருடைய பாதையிலே நாம் நடக்க வேண்டும். அதான் ஒரு எச்சரிக்கையான ஒரு வார்த்தை. நாம் மகிமையான அனுபவத்திற்குள்ளாக வந்து யுத்தத்தை முடித்து வைத்து விட்டு நாம் ஒரு பெரிய கம்பீரத்தோடு பராக்கிரமத்தோடு மருரு மலைக்கு ஏறுகிற உன்னதமான அனுபவத்திற்கு போகும் பொழுது நம்முடைய சுய சித்தம் அல்ல, நம்முடைய எண்ணம் அல்ல, நம்முடைய பிளான் அல்ல, இவர் நேசகுமாரன், இவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார் அதுக்கு செவி கொடுங்கள். ஒவ்வொரு நாளும் சரி, நாம் கடந்து வந்த பாதையை பார்க்கணும். ஆண்டவர் எப்படி யுத்தத்தை முடிச்சு வச்சார், நாம் எப்படி பாடுகளின் மத்தியில கடந்து வந்தோம், எவ்வளவு போராட்டம் நமக்கு இருந்தது. ஆமென். சேனைகளின் கர்த்தர் மாத்திரம் நம்மோடு கூட இல்லாமல் இருந்திருப்பாரானால் நம்முடைய நிலைமை என்ன ஆயிருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்து நம்ம என்ன பண்ணோம், அவர் என்ன சொல்லுகிறாரோ, வானத்திலிருந்து என்ன சத்தம் வருகிறதோ, பரலோகத்தின் தேவன் எதை சொல்லுகிறாரோ அந்த சத்தத்திற்கு செவி கொடுத்து நாம் பயந்து இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மிகப்பெரிய மகிமையான வாழ்க்கையாக மாறும். அல்லேலூயா. இதற்கு இயேசு கிறிஸ்துவே விதிவிலக்கு அல்ல. வானத்திலிருந்து வந்த சத்தத்தை கேட்டு பேதுருவும் யாக்கோவும் யோவானும் மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவும் கீழ்ப்படிய வேண்டும் பிதாவினுடைய வார்த்தைக்கு. அது எப்படி? வாசிங்க யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரம் 19-20 வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, எல்லாரும் எடுத்துக்கோங்க, யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரம் 19-20, புதிய ஏற்பாட்டில் 131வது பக்கம். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? வாசிங்க. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாக அவர் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். வாசிங்க 20 வாசிங்க. பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாயிருந்து தாம் செய்கிறவைகள் எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கிலும் பெரிதான கிரியைகளையும் அவருக்கு காண்பிப்பார். போதும். பாருங்க, இயேசு பூமியில் இருந்த பொழுது அவர் தாமாக சுயமாக எதையும் செய்யவில்லை. அவர் நினைச்சிருக்கலாம், தேவனுடைய குமாரன், இந்த யுத்தம் என்னுடையது, நான் பார்த்து செஞ்சுக்கலாம். அவர் என்ன பண்ணல, இந்த யுத்தம் தேவனுடையது. அவர் எதை காண்பிக்கிறாரோ, அவர் எதை செய்து காண்பிக்கிறார், அங்க ஒரு டெமோ காண்பிக்கிறார். இது எங்க நடக்குது? பெதஸ்தா குளத்துல போகும்போது அந்த பிரச்சனை நடக்குது. பெதஸ்தா குளத்துக்குள்ள போறாரு, அந்த மண்டபத்துல 38 வருஷமா வியாதிகளோடு இருக்கிறான். அப்ப மேல பாக்குறாரு, ஆண்டவரே இவ்வளவு பேர் இருக்கிறான், நான் எவனை போய் சுகமாக்குறது? அப்ப மேல பிதாவானவர் செய்யும்படியாக குமாரனுக்கு எதை காண்பிக்கிறாரோ, இந்த 38 வருஷமா ஒருத்தன் படுத்து கிடக்கிறான், அவனை போய் நீ தொடு. அல்லேலூயா. பிதாவானவர் எதை காண்பிக்கிறாரோ அதை குமாரன் செய்கிறார். அங்க அநேக வியாதியஸ்தர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ உங்களுக்கும் எனக்கும் மாதிரியாக இயேசு செயல்படுகிறார். அல்லேலூயா. அவர்தான் தேவன், பிதாவும் அவர்தான், குமாரனும் அவர்தான், பரிசுத்த ஆவியும் அவர்தான். ஆனால் மாம்சத்தில் இருந்தபடினாலே, பிள்ளைகள் மாம்சத்தில் இருந்தபடினாலே, தாமும் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் வந்தபடினாலே, பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக, என்னை பின்பற்றுகிற தேவ பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக நானா செஞ்சிட்டேன் அப்படின்னு ஒரு காரியத்தை ஆகிலும் சுய மகிமையை தேடாதபடிக்கு அவர் எல்லாவற்றையும் என்ன பண்றார்? மேலே மேலே உன்னதம் சீயோன், மேலே இருந்து, வானத்தில் இருந்து, அங்கே இருந்து, அல்லேலூயா, அங்கே இருந்து என்ன டெமோ, எங்க என்ன பிதாவானவர் காண்பிக்கிறாரோ அதை குமாரன் செய்கிறார். அல்லேலூயா. அதை சொல்லிட்டு என்ன பண்றார்? இதை காட்டிலும் இன்னும் ஆச்சரியமானவைகளை அவர் உங்களுக்கு காண்பிப்பார்.
ஆமென். இன்னைக்கு இந்த நாள்ல பார்க்கிற ஆச்சரியம் மட்டுமல்ல, யுத்தத்தை முடித்து வைக்கிற இந்த நாளிலே பார்க்கிற அற்புதங்களை மட்டுமல்ல, இதை காட்டிலும் பெரிய அற்புதங்களை, பெரிய காரியங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே வானத்திலிருந்து உங்களுக்கு காண்பிப்பார். இந்த நாளிலே தீர்க்க தரிசனங்களை உரைப்பீர்கள். ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை கர்த்தர் உங்கள் மூலமாய் செய்ய போகிறார். அவர் செய்த கிரியைகளை காட்டிலும் அவர் உங்களை கொண்டு செய்கிற கிரியைகள் பயங்கரமாயிருக்கும், பெரியவைகளாயிருக்கும். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம்.